திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை சார்ந்து தீர்ப்பு வழங்கவில்லை என்ற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி கட்சிகளோட எம்பிக்களோட சேர்ந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த நீதிபதியினுடைய செயல்பாடுகள் எப்படி ஒரு நீதி துறையில் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான வழக்குகளை முடித்த நீதிபதி, நேர்மையான நீதிபதி, அவர் மீது இதுவரை எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அப்படி இருக்கின்ற எத்தனை நேரம் என்றாலும் அவர் இருந்து கோர்ட்டில் செயல்படக்கூடிய, அதாவது நீதி வழங்கக்கூடிய, கேசுகளை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிபதி. ஆனா இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இண்டி கூட்டணியினுடைய எம்பிக்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு அவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்கன்னா எந்த அளவிற்கு சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியல் இவர்களை எல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். உயர்நீதிமன்றத்தில் மட்டுமல்லைங்க, நீதித்துறையில இன்று லஞ்ச லாவண்யம், ஊழல் தொடர்பான வழக்குகள் இவை தீர்க்கப்படாமல் இருக்கு, கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய வளாகங்கள் இன்றைக்கு பல்வேறு இடங்கள்ல மோசமாக இருக்கக்கூடிய பராமரிப்பு இல்லாத சூழல் இருக்கு. நீதித்துறையிலே ஆட்கள் பற்றாக்குறை, தமிழகத்தினுடைய நீதித்துறையிலே நீதிமன்ற பணியாளர்கள் பற்றாக்குறை, நீதிபதிகள் பற்றாக்குறை, வழக்குகள் ஆண்டு கணக்காக தேங்கி இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்று ஒரு நீதிபதி சொன்ன உடனே அவருக்கு எதிராக இவர்கள் ஒட்டுமொத்தமாக அணி திரள்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இவர்களுக்கான இந்து மத எதிர்ப்பு அவர்களுடைய மனநிலையில் ஊறிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம்.